விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை கேட்டறியலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழகம் வறட்சி மாநிலமா அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் வரிகள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற சில அறிவிப்புகளும், இழப்பீட்டு தொகை குறித்த சில அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா தமிழக கட்சிகள் வறட்சி மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை ரொம்ப அழுத்தமாவே பதிவு செஞ்சீங்க. இப்ப இந்த அறிவிப்பு குறித்த உங்களுடைய கருத்து? காலம் தாழ்ந்த முடிவுதான் என்றாலும் கூட தமிழக முதல்வர் அவர்களின் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த அறிவிப்பில் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இழப்பீடு அறிவிக்கப்படவில்லை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு, விளைநிலங்களுக்கு ஏக்கருக்கு 5000 சில்லறை ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது பலத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற நிலமில்லாத ஏழை எளிய கூலி விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு இதில் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே இந்த இழப்பீடு என்பது போதுமானதாக இல்லை என்பதோடு, முதல்வர் அவர்களின் தலைமையில் பிரதமரை சந்தித்து வறட்சி நிவாரணம் பெற வேண்டும், அதற்குரிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். திரு திருமாவளவன், விவசாயிகள் நம்மகிட்ட இப்ப தொலைபேசி வாயிலா பேசும்போது கூட இந்த அறிவிப்பு எங்களுக்கு போதுமானதாக இல்லை, மறு ஆய்வு செய்யணும் இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழக அரசு மறு ஆய்வு செய்து என்னென்ன விஷயங்களை அறிவிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து மதிப்பீடு செய்வதை அதிகாரிகள் மட்டுமே செய்யக்கூடாது. அதிகாரிகளோடு அரசியல் கட்சி பிரமுகர்களும் அதில் இடம்பெற வேண்டும். விவசாயிகளுடைய பாதிப்பு, விவசாய தொழிலாளர்களுடைய பாதிப்பு, இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வழக்கமாக நிலமுள்ள விவசாயிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய முடிகிறது அரசாங்கத்தால். ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற நிலமில்லாத ஏழை எளிய கூலி விவசாய தொழிலாளர்களுக்கு இதனால் எந்த பலனும் கிட்டுவதில்லை. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து மதிப்பீடு செய்வதற்கு தனி குழு ஒன்றை அமைத்திட வேண்டும். அந்த மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசை சந்தித்து முறையிட வேண்டும். வறட்சி நிவாரணத்தை மத்திய அரசின் உதவியை பெறுவதன் மூலம் அதை செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். திரு திருமாவளவன், வறட்சி மாநிலமா அறிவிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்தப்ப அடுத்த கோரிக்கையா முன்வைக்கப்பட்டது பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. ஆனா இந்த அறிவிப்புல பயிர்க்கடனை மத்திய கால கடனாக மாற்றி அமைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு தான் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறாரு. விவசாயிகள் இந்த கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அறிவிப்பு இந்த வகையில இருக்கு. இது குறித்த உங்க பார்வை? இதுவும் வலுவான ஒரு ஏமாற்றத்தை தருகிறது. கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற விவசாயிகளுக்கு நெஞ்சிலே பால் வார்க்கக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து பயிர்க்கடன் முழுவதையும் முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதுதான் இப்போதைக்கு விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான முதல் நடவடிக்கையாக இருக்கும். இல்லை என்றால் அதிர்ச்சி சாவுகளும் தற்கொலை மரணங்களும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்வர் இதில் அலட்சியமாக இருக்க மாட்டார் என்று நம்புகிறோம்.